வணக்கம் மக்களே. கிரிக்கெட்ஸ் பிக்கஸ்ட் ரைவல்ரி இந்தியா வர்ஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது இப்போ நடக்கும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த சில வாரங்களில் கிரிக்கெட் உலகத்தில் மிகப்பெரிய ட்ராமா நடந்தது. பங்களாதேஷ் போனதுக்கப்புறம் பாகிஸ்தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்தியா கூட விளையாட மாட்டோம் பாய்காட் பண்ணியிருந்தாங்க. ஐசிசியும் உள்ள நிறைய டாக்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ மேட்ச் நடக்கணும் எப்படியாது, ஏன்னா நிறைய லாசஸ் இருக்குது. ஸோ ஒரு வழியாக அந்த பேச்சுவார்த்தையில் முடிஞ்சு அட்லாஸ்ட் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய யூட்டன் போட்டு ஓகே நாங்கள் இந்தியா கூட விளையாடுறோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் உடனேலாம் இந்த இதுக்கு அக்செப்ட் பண்ணலங்க. ஸோ அதுக்கு அவங்க ஐசிசி கூட நடத்தின பேச்சுவார்த்தையில் சில டிமாண்ட்ஸ் வச்சாங்க. ஸோ அதில் என்னென்னா இந்தியா வர்ஸ் பாகிஸ்தான் பைலேட்ரல் சீரியஸ் அண்ட் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ட்ரை சீரிஸ் அண்ட் இந்தியா பங்களாதேஷில் போய் விளையாடணும், அதுக்கு ஐசிசிலாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த மூணுமே ஐசிசி எங்களால் இதை தள்ளிட முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற டிமாண்ட் என்னன்னா பங்களாதேஷில் ஒரு வேர்ல்டு கப், ஸோ அண்டர் 19 வேர்ல்டு கப் அங்கே நடத்த போகுது. நெக்ஸ்ட் அது எப்போன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம். நெக்ஸ்ட் பங்களாதேஷ்க்கு ஐசிசி ரெவன்யூ ஃபுல்லாக வரணும், கண்டிப்பாக தரணும்னு சொல்லிட்டாங்க. இந்த டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணனால தான் பாகிஸ்தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் கண்டிப்பாக கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். உங்க கூட சேர்ந்து நாங்களும் வெயிட் பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம்.